கடவுள் என்ன சோதிக்கிறார். ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுறது, என்ன சொல்றது, கடவுள் என்ன ஏங்க அப்படி சோதிச்சார் பின்ன. அதாவது இவங்க போய் என்னத்தையே பாவத்தில் விழுந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கடவுள் ஏன் என்ன அப்படியே சோதிச்சார். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எந்த கெட்டது நடந்தாலும் உடனே என்ன சொல்லிடுவாங்க, கடவுள் ஏன் என்ன அப்படி சோதிக்கிறார். வேதவசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் கெட்ட காரியங்களால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கனால் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி சோதனை நடக்குதுன்னு சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, ப்ராசஸ் பாருங்க, இழுக்கப்பட்டு அதுல போய் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, இப்ப பாருங்க என்ன பண்ணதான், இச்சையானது கற்பம் தரித்து, தவறான ஆசைகள் உள்ளத்திலே கற்பம் தரிக்கிறது.